அனைவருக்கும் வணக்கம். PGTRB 2025 எக்ஸாம் எல்லாருமே படிச்சுட்டு இருப்பீங்க. உங்களால் வெற்றி பெற்று வேலைக்கு செல்ல முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையோடு தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா வரவிருக்கக்கூடிய முதுகலை ஆசிரியர் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று நீங்கள் அனைவரும் அரசு பள்ளி முதுகலை ஆசிரியராக முடியும். அதற்கு என்னுடைய சார்பாக எல்லோருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் ஜென்ரல் 10, கம்யூனல் 10 நமக்கான வேகன்சி எவ்வளோ அப்படிங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஏன்னா இதை பற்றி ஒரு தவறான புரிதல் தான் தொடர்ந்து எல்லாருமே நினைச்சிட்டு இருப்பீங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்குள்ளார ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி படிப்பதற்கான ஆர்வத்தை மேலும் அதிகரிக்கும். அப்படி படிப்பதற்கான ஆர்வம் அதிகரிப்பதன் மூலமாக நீங்கள் எல்லாருமே வரவிருக்கக்கூடிய முதுகலை ஆசிரியர் தேர்வில் வெற்றி பெற்று கண்டிப்பாக PGS ஆகிடுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீங்களும் உங்கள் மீது மிகுந்த தன்னம்பிக்கை வைத்து தொடர்ந்து படியுங்கள், வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். நான் இப்போ சமீபத்தில் என்னுடைய நண்பர் ஒருத்தவங்களை மீட் பண்ணேன். அவங்க ஃபிசிக்ஸ் மேஜர். எக்ஸாமுக்கு படிக்கிறீங்களான்னு கேட்டேன். இல்லைன்னு சொன்னாங்க. ஒரே வார்த்தையில் இல்லைன்னு சொன்னாங்க. ஏன் அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னது என்னுடைய மேஜருக்கு 26 சீட்டு தான் இருக்குன்னாங்க. என்ன 26 சீட்டா? நான் பார்த்தேன் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 207, மற்ற டிபார்ட்மெண்ட்லாம் சேர்த்து பார்க்கக்குள்ள டோட்டலாக 226 இருந்தது. நீங்கள் என்ன வெறும் 26ன்னு சொல்கிறீங்களான்னு கேட்டேன். இல்லை, என்னுடைய கேட்டகரிக்கு பார்க்கக்குள்ள 26 சீட்டு தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பரவாயில்ல, 26 சீட்டு இருக்குங்களா, அப்புறம் என்ன உங்களுக்கு வேணும்? நீங்கள் என்ன தான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் உங்களுக்கு தேவையானது ஒரே ஒரு சீட்டு தானே. நீங்கள் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா 26 சீட்லேயும் நீங்களே வேலைக்கு போக போகிறதில்ல. உங்களுக்கு தேவையான பணியிடம் ஒன்னே ஒன்று தானே. அப்போ நீங்கள் தாராளமாக படிக்கலாமே அப்படின்னு நான் சொன்னேன். அவர் சொன்னது முன்னாடிலாம் ஈஸியாக இருந்தது, இப்போல்லாம் ரொம்ப டஃப்பாக இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ நான் அவங்க கிட்ட கேட்டேன், இப்போ நீங்கள் கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக வரும்னு நினைக்கிறீங்களா இல்லை கஷ்டமாக வரும்னு நினைக்கிறீங்களான்னு கேட்டேன். அவர் எந்த விதமான பதில் சொல்லவே இல்லை. அப்போ மிஸ்டேக்ஸ் யாருக்கிட்ட இருக்குது? நம்ம கிட்ட தான் இருக்குது. அப்போ அந்த மிஸ்டேக்ஸை திருத்திக் கொள்ள வேண்டிய கடமையும் பொறுப்பும் நம்ம கிட்ட தான் இருக்குது. நம்மளுடைய எண்ணங்கள் தான் தவறாக இருக்குது. நம்மளுடைய புரிதல் எண்ணங்கள் எல்லாமே தொடர்ந்து தவறாக தான் இருக்குது. நம்ம இதை மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்கோம். ஒவ்வொரு தேர்வுலையுமே ஹார்ட் ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ் தொடர்ந்து வேலைக்கு வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இதற்கு முன்பு தேர்வு எழுதியிருந்தீங்கன்னா அதில் ஏதாவது தவறுகள் இருந்துன்னா அந்த தவறுகள் மீண்டும் நடைபெறாத வகையில் திருத்தி கொண்டு அடுத்த முறை தேர்வு எழுதும்போது அவங்க கண்டிப்பாக வெற்றி பெற்று வேலைக்கு வராங்க. அப்போ ஹார்ட் ஒர்க் பண்ணுற எல்லா டீச்சர்ஸுமே தொடர்ந்து வேலைக்கு வந்துட்டு தான் இருக்காங்க. ஒரு இடங்கள் இருந்தாலும் கூட அந்த ஒரு இடமும் நமக்கான இடமா எடுத்துக்கிட்டு நிறைய பேர் படித்து வேலைக்கு வந்துட்டு தானே இருக்காங்க. காலி இடங்கள் கம்மியாக இருக்கு. நம்ம நினைக்கிற போல எல்லாருமே இருந்து யாரும் எக்ஸாமுக்கு இந்த படிக்காமல் இருந்து அந்த இடங்கள்லாம் நாட் அவைலபிளில் வரதே இல்லை. அது எத்தனை சீட்டு கால்ஃபர் பண்ணாலும் எல்லா சீட்டுமே நமக்கு ஃபில் ஆகிடுது. அப்போ நம்ம கிட்ட தான் மிஸ்டேக்ஸ் இருக்குது. அதை நீங்கள் திருத்திக்கணும்னு சொன்னேன். சரி, அவர் வழியிலே முதல்ல போய் நம்ம இந்த 26 சீட்டு தானே இருக்குன்னு சொன்னார். முதல்ல அதை ஒரு புரிய வச்சுட்டு அப்புறமேட்டு நம்ம கடைசியாக இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் சொல்லும் போது அவருக்குள்ளார ஒரு மாற்றம் ஏற்படும் தான் நான் சொன்னேன். இப்போ எப்படி விளக்கம் கொடுத்தேன் பாருங்க. அவர்கிட்ட காமிச்சேன். ஏன்னா நம்ம ப்ரூஃபோட காமிக்கணுங்கள. ஃபிசிக்ஸ் மேஜர் எடுத்து காமிச்சேன். ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் 207 இருந்தது. மொத்தமாக சேர்த்து 226 இருந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனல் 10 டீட்டெயில்ஸ் கரண்ட் வேகன்சியில் மட்டுமே நான் சொன்னேன். சரி, அவர் தான் மற்றதெல்லாம் யோசிக்கல. சரி, இந்த கரண்ட் வேகன்சியை வச்சு அவர்கிட்ட முதல்ல சொல்லணும் தான் அந்த வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் முதல்ல அவர்கிட்ட காமிச்சேன். உங்கள் மேஜர் ஃபிசிக்ஸு ஜிடின்னு ஒன்று இருக்குது பாருங்கள். அதில் ஒரு 30 சீட் இருக்குது. ஜிடி உமனில் ஒரு 15 சீட் இருக்குது. ஜிடி தமிழ் மீடியம், ஜிடி உமன் தமிழ் மீடியத்தில் 3, 8, 4 டோட்டலாக பார்த்தோம்னா ஒரு 57 சீட் இருக்குங்க. இதுவுமே நீங்கள் வரலாம் அப்படின்னு சொன்னேன். இல்லை, நான் தமிழ் மீடியெல்லாம் இல்லைன்னு சொன்னார். உங்கள் மேஜருக்கு தமிழ் மீடியெல்லாம் இல்லைங்க. அது அந்த ரிசர்வேஷனில் மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ன்னு தான் கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் தேர்வு எழுதும்போது 57 பேருக்குள்ளார வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வேலை நிச்சயமாக கிடைச்சிரும். 57 பேர். இப்போ ஜென்ரல் 10 எப்படி ஃபில் பண்ணுவாங்க? டாப்பில் ஃபஸ்ட்டு மார்க்லேருந்து 57 மார்க் வரைக்கும் எந்த கேட்டகரியில் நீங்கள் இருந்தாலும் 57 பேர் ஜென்ரல் 10ல் தான் அலாட் பண்ணுவாங்க. அடுத்தது அவர் சொன்னார், இதில் உமன் கேட்டகரிலாம் வருதே அப்படின்னு சொல்லுவார். அதெல்லாம் இல்லவே இல்லை. உங்களுக்கு 57 பேருக்குள்ளார நீங்கள் வந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களை ஜென்ரல் 10ல் தான் ஃபில் பண்ணுவாங்க. அதே போல் உமன் கேண்டிடேட்ஸ் இல்லாத பட்சத்தில் தான் அவங்கள ஃபில் பண்ணுவாங்க. இப்போ அப்படிலாம் இருக்கிறதே இல்லை, அது எல்லாருக்குமே தெரியும். அப்போ 57 பேருக்குள்ளார நம்ம வந்துட்டோம்னா நீங்கள் எல்லாருமே ஜிடி தான். அப்போ உங்களுக்கு இந்த 57 சீட்டும் உங்களுக்கான சீட்டு தான் சொன்னேன். அடுத்தது அவர் சொன்னாருங்களே, அவருடைய கேட்டகரியில் 26 சீட் இருக்குன்னு சொன்னாங்க.
26, பிசி உமனில் ஒரு 12, பிசி தமிழ் மீடியமில் ஒரு 7, பிசி உமன் தமிழ் மீடியமில் ஒரு 3. இதில் ஒரு 48 சீட்டு. அப்போ அங்கே ஒரு 57 சீட்டு அதில் உங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. நீங்கள் மொதல் 57 பேருக்குள்ளார வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் 10ல் வேலை கிடைச்சிரும். அப்படி இல்லையா அதுக்கப்புறம் உங்களுடைய கேட்டகரியில் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 48 சீட்டு இருக்குது உங்களுக்கு மட்டும். அப்போ கேட்டகரி அந்த ஜென்ரல் 10லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்கள் கேட்டகரியில் 48 பேருக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வேலை கிடைச்சிரும்னு சொன்னேன். அதுக்கு இப்போ அது அவருக்கு வந்து ஓரளவு புரிய வச்சுட்டேன். அப்போ நான் நிறைய தகவல்கள்லாம் சொல்லி சொன்னேன். அதுக்கு ப்ரூஃப் காட்டணும்னு சொல்லி நான் என்ன செஞ்சேன், பழைய அந்த ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் அவர்கிட்ட எடுத்து காமிச்சேன். தமிழ் மீடியம்லாம் உங்கள் மேஜருக்கு இல்லைங்க, தமிழ் மீடியத்துக்கு நேராக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா என்னென்னா சூட்டபிள் கேண்டிடேட் இருக்க மாட்டாங்க யாருமே. மாஸ்டர் டிகிரியில் பொறுத்த வரைக்கும் சயின்ஸில் வந்து ரேர் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். தமிழ் மீடியம் இல்லைன்னா நார்மல் கேண்டிடேட்டை அந்த ஸ்டாரில் வந்து ஃபில் பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஜிடி தமிழ் மீடியம் அப்படி இருக்குன்னா ஜிடி தமிழ் மீடியம் மேலே வந்து ஸ்டார்னு கொடுப்பாங்க. அப்படின்னா சூட்டபிள் கேண்டிடேட் இல்லை, நாங்கள் நார்மல் கேண்டிடேட்டே ஃபில் பண்ணிக்கிட்டோங்கிறது தான் அர்த்தம். அப்போ உங்களுக்கு ஜென்ரல் 10ல் 57 சீட் இருக்குது, உங்களுடைய கேட்டகரியில் 48 சீட் இருக்குது. நம்ம 57 போக அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் கேட்டகரியில் 48 பேருக்குள்ளே வந்தாலும் உங்களுக்கு வேலை கிடைச்சிருங்க. இப்படிலாம் ஏன் நான் இதெல்லாம் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இது இப்படி சொல்கிறதன் மூலமாவது ஓரளவு படிக்க ஆரம்பிப்பாங்கல்ல. ஏன்னா எனக்கு வந்து இந்த சீட்டை பற்றிலாம் ஒரு பெரிய அபிப்பிராயமே கிடையாது. இப்போ நான் வந்து அதை எதிர்பார்த்தும் படிக்கலை. நான் வந்து ஜென்ரல் 10ல் வேலைக்கு போனோம், டாப் 10க்குள்ளார வரணும், நம்ம முடிந்த அளவுக்கு மேக்ஸிமம் எஃபோர்ட் கொடுத்து ஜென்ரல் 10ல் வேலை வாங்கணும்னு மட்டும்தான் நினச்சி படித்தேனே தவிர எனக்கு இவ்வளோ இடங்கள் இருக்குது அதெல்லாம் நான் யோசிக்கவே இல்லை. இப்போ இந்த வீடியோ வந்து நிறைய பேர் ஒரு தவறான புரிதல் இருக்காங்களே, வேக்கன்சி கம்மியாக இருக்குது அதனால தான் நான் படிக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்கள் எவ்வளவு தான் இடங்கள் வந்தாலும் உங்களுக்கான இடங்கள் இவ்வளவு தான் இருக்கும். இப்போ அவருக்கு மொத்தமாக நான் சொன்னேன், இப்போ 207 ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் மொத்தம். இப்போ உங்களுக்கு எவ்வளோ போஸ்ட் வருது பாருங்கள், ஜென்ரல் 10ல் ஒரு 57, உங்களுடைய கேட்டகரியில் ஒரு 48. அப்போ 207 சீட்டில் 105 சீட்டு உங்களுக்கான சீட்டு இருக்குங்களே. அப்புறம் இதை விட உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்டேன். அப்போ தான் ஓரளவுக்கு அவருக்கு வந்து புரிய ஆரம்பிச்சது. அப்போ யாருமே பொதுவாக அந்த ஜென்ரல் 10 இருக்கிறது யாருமே பார்க்குறதே கிடையாது. அது யாருக்கும் கிடையாது, நமக்கு தான். நான் ஒவ்வொரு முறையும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஜென்ரல் 10ல் வேலை வாங்கணும், ஜென்ரல் 10ல் வேலை வாங்கணும். ஏன் சொல்கிறேன், நான் ஏற்கனவே 2-3 தேர்வுலாம் இந்த ஜட்ஜில் நான் ஏதோ ஒரு சீட்டு கிடைச்சிடாத போதுமா, என் கேட்டகரியிலாவது கடைசி சீட்டாக கிடைச்சிடாதா அப்படின்னு தான் எதிர்பார்த்து நம்பி படித்து வந்து கிட்ட வந்து தான் எனக்கு வேலை இல்லாமல் போச்சு. அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணேன், நம்ம இந்த பாட்டமில் மார்க் எடுத்தால் தானே இந்த மாதிரி பிரச்சனை வருது. நம்ம ஜென்ரல் 10ல் வேலைக்கு போயிட்டால் இந்த மாதிரி எந்த இஷ்யூமே இல்லாத நம்ம பற்றி வேலைக்கு வந்துட போகிறோம்னு எனக்குள்ளார ஒரு எண்ணம் அப்போ தான் எனக்கு வரவே ஆரம்பிச்சிது. எனக்கு வெயிட்டேஜ்லாம் இருந்தது நான் வர டைமில். நான் அதெல்லாம் கடந்து தான் என்னால் வெற்றி பெற்று நான் நினச்சது போல் ஜென்ரல் 10ல் வேலை வாங்கினேன். அப்போ ஜென்ரல் 10ங்கிறது என்னது, அந்த 57 சீட் இருக்கா, மொதல் 57 பேர், அது நீங்கள் என்ன கேட்டகரியாக இருந்தாலும் சரிதான், உங்கள் மேஜரில் முதல் ரேங்க்லேருந்து 57 ரேங்க்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே ஜென்ரல் 10ல் தான் அலாட் பண்ணுவாங்க. இடங்கள் அந்த டேனுங்கிறது மாறி வரும், அது விஷயமே கிடையாது. இப்போ மொதல் 57 பேருக்குள்ளே வந்துட்டோம்னா நம்ம ஜென்ரல் 10. அடுத்தது தான் கம்யூனிட்டி, நம்ம கேட்டகரி வைஸ் வந்து பிரிப்பாங்க. அப்படி பார்த்தாலும் உங்கள் கேட்டகரியில் உங்களுக்கு வந்து ஒரு 48 சீட்டு இருக்குங்க. அதனால் இந்த உமன் கேட்டகரி, இப்போ பிசி உமன், பிசி தமிழ் மீடியம், பிசி உமன் தமிழ் மீடியம் இப்படிலாம் நீங்கள் பிரித்து பார்க்காதீங்க. இப்போ நீங்கள் மற்ற மேஜருக்கு வேணால் நீங்கள் தமிழ் மீடியம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதற்கு நிறைய கேண்டிடேட் வந்து போட்டியிருப்பாங்க. சயின்ஸ் மேஜரில் உங்களுக்குலாம் அப்படின்னு தமிழ் மீடியம் கிடையாதுங்க. இப்போ நீங்கள் மற்ற மேஜர் இருந்தால் தமிழ் மீடியத்தை இல்லைன்னா வேணால் மேபி தமிழ் மீடியத்துக்கான சீட்டை வந்து நம்ம விட்டுடலாம். ஆனால் இப்போ சயின்ஸ் மேஜரில் தமிழ் மீடியம் கேண்டிடேட் இருக்க மாட்டாங்க. அப்போ அவருக்கு இப்போ தான் கொஞ்சமாக புரிய வச்சேன். அதே போல் இப்போ உமன் கேட்டகரி அப்படின்னா உங்கள் உமன் கேட்டகரி மட்டும் பார்க்கக்கூடாது. இப்போ அதுவும் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இப்போ பிசி உமன், இப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 சீட்டு தான். இதை மாதிரி நான் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இவராவது வந்து 26 சீட் இருக்குன்னு சொன்னாங்க. இன்னொருத்தவங்கலாம் வேற ஒருத்தவங்க பார்க்கக்குள்ள இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு அவங்களுக்குலாம் கம்மியாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நான் ஒரு உதாரணத்துக்கு தான் இப்போ சொல்கிறேன், ஒரு 12 சீட்டு தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. தமிழ் மீடியம் நான் வந்து படிக்கல, அதனால எனக்கு அதுவும் இல்லை, 12 சீட்டில் நான் எப்படி வேலைக்கு வர முடியும் இப்படின்னு தான் பொதுவாக கேட்பாங்க. அப்படிலாம் இல்லவே இல்லைங்க. நீங்கள் உமன் கேட்டகரியாக இருந்தாலும் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறது இதுதான், நீங்கள் மொதல் 57 பேருக்குள்ளார வந்துட்டீங்கன்னா ஜென்ரல் 10. அதெல்லாம் முடிந்ததுக்கப்புறம் கேட்டகரி வைஸ் வந்து பிரியக்குள்ள இப்போ உங்கள் கேட்டகரியில் 48 சீட் இருக்குது அப்படின்னா முதல் 48 பேருக்கு அந்த ஜென்ரல் 10லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மீது 48 பேருக்குள்ளார வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வேலை கிடைக்கும். அப்போ இதுதான் வந்து இந்த ரிசர்வேஷனே.
இவ்வளவு பெரிய வாய்ப்புகள்லாம் இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. ஆனால் இதெல்லாம் வந்து எதிர்பார்த்து படிக்காதீங்க. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் இந்த வேக்கண்டே இல்லைன்னு சொல்லிட்டு தான் படிக்காமல் இருக்காங்க. அவங்களுக்காக தான் நான் இந்த வீடியோவே பதிவிட்டேன். நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட 207 சீட்டு தான் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில். ஆனால் நமக்கான இடங்கள், அப்போ அவருக்கான இடங்கள் நான் சொன்னது எவ்வளோ வந்துச்சு, 105 சீட்டு வந்துச்சு. கடைசியில் வந்து அவருக்கே ஒரு மாற்றங்கள் வந்து ஏற்பட்டது. கடைசியாக கேட்டார், இன்னும் 2 மாதம்தான் இருக்குது, என்னால் படிக்க முடியுமான்னு கேட்டார். நம்ம இந்த முடியாதுங்கிற வார்த்தையை என்னுடைய எப்பயுமே நான் சொன்னதே கிடையாது, சொல்லவும் மாட்டேன். நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன், கண்டிப்பாக முடியும், இந்த 2 மாதம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, அதற்கான ரிசல்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா நீங்கள் வந்து இது வரைக்கும் ஒரு தவறான புரிதல் வந்து இருந்தீங்க, இப்போ ஒரு சரியான புரிதல் இருக்குது. ஆனால் இந்த வேக்கண்ட் இவ்வளோ இருக்கணும் அதெல்லாம் யோசிக்கக்கூடாது. நீங்கள் இப்போ ஜென்ரல் டர்னில் வேலைக்கு வரணும். அப்போ டாப் 57 சீட் இருக்குன்னா நம்ம முடிந்த அளவுக்கு மேக்ஸிமம் மார்க் எடுத்து ஜென்ரல் டர்னில் வேலைக்கு வரும்னு சொல்லி படிங்க. ஏற்கனவே நீங்கள் வந்து பரீட்சை எழுதிருந்தீங்கன்னா அதில் எந்தெந்த யூனிட்லாம் உங்களுக்கு மார்க் கம்மியாச்சு அதெல்லாம் அனலைசிஸ் பண்ணுங்கள். எந்த காரணங்களால் நீங்கள் வந்து இவ்வளோ மார்க் வந்து கம்மியாக எடுத்தீங்க அதெல்லாம் கண்டுபிடிச்சி அந்த தவறுகள்லாம் மறுபடியும் நடக்காத மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டாலே கண்டிப்பாக நீங்கள் வேலைக்கு போயிடலாம். அதே போல் நான் சொன்னேன், நம்ம தெரியாத வினாக்களில் தவறு செய்கிறது கூட பரவாயில்ல, ஆனால் தெரிந்த வினாக்களில் வந்து தவறு செஞ்சுட்டு வந்துட்டோம்னா கண்டிப்பாக நம்மளால் வெற்றி பெறவே முடியாது. நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய 2 மாதம் இருக்கா, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, மனதை ஒருநிலைப்படுத்தி கொண்டு படிங்க. முதல்ல உங்களுக்குள்ளார ஒரு எண்ணத்தை வர வச்சிங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எக்ஸாமில் நம்மளால் படித்து வேலைக்கு போக முடியும், இந்த இருக்கிற 2 மாதமே நமக்கு போதும், அதுக்குள்ளார நம்ம நல்லா படித்து ரிவிஷனும் கொடுத்து நம்ம ஜென்ரல் டர்னில் வேலைக்கு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைமை உங்களுக்குள்ளார வர வச்சுக்கிட்டு, நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன், இந்த விருப்பார்வம் மகிழ்ச்சி இது 2ம் கண்டிப்பாக இருக்கணும். விருப்பார்வம் அப்புறம் மகிழ்ச்சியோடு படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வரவிருக்கக்கூடிய முதுகலை ஆசிரியர் தேர்வில் வெற்றி பெற்று உங்களால் முதுகலை ஆசிரியர் ஆக முடியும். அப்போ நமக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால தான் நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன், சரிங்களா? அப்போ நீங்கள் இதுதான் இடஒதுக்கீடு வந்து இந்த முறையில் தான் நம்மளுக்கு வந்து பின்பற்றுவாங்க. அதை அவருக்கான ப்ரூஃப் வந்து நான் காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்ம காமிச்சேங்கல்ல இந்த 2022 பிஜிடிஆர்பி ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா, இப்போ ஜிடி தமிழ் மீடியமுக்கு மேலே ஸ்டார்னு கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் அவர்கிட்ட காமிச்சு அதற்கான அர்த்தம்லாம் வந்து சொன்னேன். அதுக்கு நேராக காமிச்சேன். அவங்க பாருங்கள் பிஎஸ்டிஎம்ல எஸ் இருக்கா நோ இருக்கான்னு கேட்டேன். நோ தான் சார் இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ பார்த்தீங்களா, நோன்னு இருந்தாலும் கூட யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால் 57 பேர் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்களா, அந்த டேர்ன் அப்படிங்கிறது மாறி மாறி வரலாம். ஆனால் ஃபஸ்ட்டு 57 பேர், அதில் 57வது இடத்துல வந்து நிறைய பேர் இருந்தாங்கன்னா அதில் டேட்டா பர்த்தில் யார் முன்னாடி இருக்காங்களோ அதோட ஸ்டாப் பண்ணுவாங்க ஜென்ரல் டர்ன். இவ்வளவு தாங்க வேக்கன்சி. அதனால் இவ்வளோ நிறைய வாய்ப்புகள்லாம் நமக்கு இருக்குது. நம்ம தான் நம்மளே ஏமாற்றிக்கிட்டே இருக்கோம். ஒரு தவறான எண்ணம் வந்து நமக்குள்ளார இருக்குது. சென்டருக்கு போனால் தான் பாஸ் பண்ண முடியும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. இல்லை ஒரு நிறைய எக்ஸாம் எழுதியிருந்தால் தான் பாஸ் பண்ண முடியும், அதுவும் எதுவும் கிடையாது. எல்லாமே நம்ம நினச்சா முடியும். நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன், எல்லாமே நம்ம நினச்சா கண்டிப்பாக முடியும். நிறைய பேர் வந்து சாதிச்சு காட்டியிருக்காங்க. வீட்டில் இருந்து படித்து ஸ்டேட் லெவலில் ரேங்க் வாங்கியிருக்காங்க, கோச்சிங் சென்டர் போயும் ஸ்டேட் லெவலில் ரேங்க் வாங்கியிருக்காங்க, ஃப்ரெஷராக எழுதியும் ஸ்டேட் லெவலில் ரேங்க் வாங்கியிருக்காங்க. அப்போ எல்லா கேட்டகரியிலுமே தொடர்ந்து வேலைக்கு வந்துட்டு தான் இருக்காங்க. நம்ம தான் வந்து தவறான புரிதலோடு தொடர்ந்து படிக்காமல் ஏதாவது ஒரு காரணங்களை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். அதனால் இன்றிலிருந்தாவது படிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதை விட்டுட்டா இன்னொரு எக்ஸாம் வந்து எப்போ வரும்னு யாருக்குமே தெரியாது. இவ்வளவு இடங்கள் மீண்டும் வருமான்னு அதுவும் கேள்விக்குறிதான், சரிங்களா? இவ்வளவு இடங்களும் இல்லை. அதனால தான் உங்களுக்கு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கும், ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு, அந்த வாய்ப்பினை நாம் எவ்வாறு பயன்படுத்தி கொள்வது. இருக்கக்கூடியது 60 நாள் இருந்தாலும் அந்த 60 நாளில் நம்மளால் எந்த அளவுக்கு மேக்ஸிமம் எஃபோர்ட் கொடுக்க முடியுங்கிறத மட்டும் யோசித்து தொடர்ந்து படியுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். என்னால் முடிந்த சப்போர்ட் வந்து நான் தொடர்ந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அனைவருக்கும் மிக்க நன்றி.